ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வின்டர் சீசனில் நம்ம மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சூப்பை நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 50 கிராம் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நறுக்குன பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 200 கிராம்ஸ் பட்டன் மஷ்ரூம்ஸ். இதை வந்து கிராஸ் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம சூப்புக்கு. அடுத்து கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப் பண்ணிக்கோங்க, ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்லைஸ்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா இப்போ மஷ்ரூம். நம்ம இதை வந்து ரொம்ப நேரம் நம்ம சாட் பண்ண வேண்டியதில்லை. ஆனியனும் மஷ்ரூமும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்புக்கு எவ்வளோ தேவையோ அது இப்போயே நீங்கள் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம மஷ்ரூமும் ஆனியனும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு மூடி போட்டு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம வெங்காயமும் மஷ்ரூமும் நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் நல்லா சுருங்கியிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து ஒரு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு சரி பார்த்துட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு 8 to 10 மினிட்ஸ் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. வாவ், என்ன ஒரு ஃப்ளேவர்! இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் ஒரு 4-5 மஷ்ரூம்ஸை எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நான் ஏன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னா, நம்ம கிரைண்ட் பண்ணினதுக்கப்புறமா சூப்பை வந்து நம்ம ஒரு கொதி விட்டு இறக்க போகிறோம். அந்த டைமில் இந்த மஷ்ரூம்ஸை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். அதே கடாயில் நம்ம கிரைண்ட் பண்ண மஷ்ரூம் ஆனியன் பேஸை வந்து ஊற்றிட்டு நம்ம சுமார் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா அது வேஸ்ட் ஆகிடும். நல்லா ஒட்டிகிட்ருக்கோம் மிக்ஸி ஜாரில். ஒரு 1.5 கப் இருந்து 2 கப் வரைக்கும் நீங்கள் ஊற்றலாம். இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லிட்டு போட்டு திருப்பியும் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிடுங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். நம்ம மஷ்ரூம் சூப் ரெடி. நல்லா க்ரீமியாக எவ்வளோ ஃப்ளேவராக இருக்குது தெரியுமா? கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும் இந்த வின்டர் சீசனுக்கு. எங்கள் வீட்டில் என்னோடய கிட்ஸுக்கு இது ரொம்ப ஃபேவரேட். நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கப் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெட்டர் ஃப்ளேவருக்கு 1 டேபிள் ஸ்பூன் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்டில் ஆட் பண்ணால் போதும். நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி 10 மினிட்ஸ்லேயே பவுல் காலியாகிடுச்சு. அவ்வளோ டெலிஷியஸாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். So please subscribe with bell button,
like and share with your family and friends. Thank you guys. Bye bye. See you.